மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி, நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், முதல்வர்களில் முதல்வரின் முத்தான திட்டங்களால் முன்னேறும் தமிழ்நாடு திராவிட தலைமகனை வாழ்த்துகிறது. திண்டுக்கல் மாவட்ட திமுக. முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நேற்றைக்கு உங்களுடைய பேச்சு ரொம்ப வைரலா இருந்தது. எப்படி பார்க்க 26லயும் இந்த கூட்டணி தொடரும்? இந்த கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. இந்த கூட்டணி உறுதியாக இருக்கிறது. 26 தேர்தலை வெற்றிகரமாக சந்திக்க இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் இந்த கூட்டணிக்கு மிகுந்த ஆதரவை வழங்கி வருகிறார்கள். 72வது பிறந்தநாள் கொண்டாடும் முதல்வர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே சந்தித்து நேரிலே வாழ்த்தியிருக்கிறோம். அவர் முன்னெடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும், குறிப்பாக சனாதன பாசிச சக்திகளை வீழ்த்துகிற அனைத்து முயற்சிகளிலும் நாங்கள் அவரோடு உற்ற துணையாக இருப்போம். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கு எந்த மாதிரி, ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பாக வட இந்திய நீங்க எம்ப்ளாயெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கிறீங்க, அது மாதிரியான வாதங்கள்லாம் முன்வைக்கிறாங்க. நார்த் இந்தியாவில் இருக்கவங்க எப்படி பாக்குறீங்க? நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை மக்கள் தொகை அடிப்படையிலே செய்தால் கட்டாயமாக தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். எனவே மக்கள் தொகையை மட்டுமே ஒரு வரையறையாக கொள்ளக்கூடாது. எந்த மாநிலமும் பாதிக்கப்படாத வகையிலே ஒரு உத்தியை கையாள வேண்டும். ஆகவேதான் முதல்வர் அவர்கள் இது குறித்து இப்போது குரல் எழுப்பியிருக்கிறார். நாங்கள் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் ஏற்கனவே இது குறித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். எங்கள் கருத்தும் முதல்வரின் கருத்தும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது என்கிற நிலையில் அவருடைய அனைத்து முயற்சிகளுக்கும் நாங்கள் உற்ற துணை இருப்போம். மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி, நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், முதல்வர்களில் முதல்வரின் முத்தான திட்டங்களால் முன்னேறும் தமிழ்நாடு திராவிட தலைமகனை வாழ்த்துகிறது. திண்டுக்கல் மாவட்ட திமுக.